ஹலோ கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம illustration 3 பேஜ் நம்பர் 13.76 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31/3/2017 அப்போது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட லைஃப் ஃபண்ட் எவ்வளோன்னு காமிச்சிருக்காங்கன்னா பேலன்ஸில் 54 lakhன்னு காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்களா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் விட்டுட்டு தான் அவங்களோட ரெவென்யூ அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்மளோட இன்கம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டான லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் அக்யூர்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மூலயமா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட்ஸும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு இன்கமா, ஸோ வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்னாலே நம்ம தான் கட்டணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஇன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ரெக்கவரபிள். நம்ம வந்து ரீஇன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வரப்போகுது, ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்கமா, ஸோ ப்ளஸ் பண்ணணும். கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, அதாச்சு நம்ம ரீஇன்சூரன்ஸ் போட்டோம்ல அதுக்கான கமிஷன் வந்து நம்மளுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், இதுவும் நம்மளுக்கு இன்கம். போனஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம், அதாச்சு நம்மளுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காசு தருவாங்கல்ல, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம போனஸ் பே பண்ணணும்ல, அந்த போனஸை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாங்கள் தரப்போகிறோம்ல ப்ரீமியம் உங்களுக்கு, அதில் இருந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க, எங்களுக்கு போனஸ் தரா மாதிரி அதுலேருந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரியும் காமிக்க போகிறோம், போனஸ் தரா மாதிரியும் தரப்போகிறோம். அதே சமயம் வந்து அதை வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசுலேருந்து குறைச்சிக்கவும் போகிறோம். அதனால் இந்த என்ட்ரி மட்டும் நம்ம ப்ளஸ்ஸும் பண்ணணும் மைனஸும் பண்ணணும். இப்போ சம்குள்ளே போகலாமா? இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஆஃப் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட், இதோட அமௌண்ட் 54 lakh, இது அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் அக்யூர்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 20,000. நெக்ஸ்ட்டு வந்து ரீஇன்சூரன்ஸ் கிளைம் ரெக்கவரபிள், இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7,000. நெக்ஸ்ட்டு போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம், இதோட அமௌண்ட் எவ்வளோனா 3,000. கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் பெய்டு, இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000. இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்கம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 40,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவுட்டர் காலமில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 54,40,000 கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம். இன்கம் டேக்ஸ் டிடெக்டட், இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 6,000, இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9,000 கிடைக்கும். ஸோ இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 54,31,000 கிடைக்கும். இதுதான் வந்து கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.